தென்னிந்திய திருச்சபை கீர்த்தனைகளிலே ஒரு பிரசித்தி பெற்ற கீர்த்தனை உண்டு. ஆதாரம் நீர்தான் ஐயா, என் துறையே ஆதாரம் நீர்தான் ஐயா, நாம் நாம் துணையென நயந்துரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டார் ஐயா. இந்த பாடலின் பின்னணியும் அதுதான், அந்த சூழலில் தான் அது பாடப்பட்டது. ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கிராமத்தில் ஒரு ஜமீன்தார் ஒருவர் இருந்தார். ஒரு நாள் பல்லக்கிலே அவரை தூக்கி கொண்டு 4 வேலைக்காரர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆற்றை கடந்து அக்கறைக்கு போக வேண்டும். இப்போ அந்த ஜமீன்தார் கேட்ட, எப்பா புலிகிலி வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? ஏசமா உங்க உப்பத்தின்னு வளர்ந்துருக்கிறோம், உங்களை கைவிட்டுருவோமா? கட்டாயம் நான் உங்களை காப்பாற்றிடுவோம், எங்க உயிரை கொடுத்தாது உங்களை காப்பாற்றுவோம். நாங்கள் ஆற்றை இறங்கி விட்டார்கள். 4 பேரும் அந்த பல்லக்கை சுமந்து அங்கே ஜமீன்தார் மேலே உட்கார்ந்து இருக்கிறார். நல்ல இறைபக்தன், ஆண்டவர் மேல் அளவற்ற அன்பு வைத்திருக்கிறவர். இந்த ஆற்றை கடந்து கொண்டு போய் நடு ஆற்றில் வந்த பொழுது இந்த கும்பிட போன சாமி குறுக்க வந்துன்னு சொல்லுவாங்க. இவர் சொன்னது மாதிரியே அங்கிருந்து ஏத்தாப்புறம் ஒரு புலி நீந்திக்கிட்டு வருது. ஜமீன்தார் சொன்னார், ஐயோ புலி வருதுப்பான்னாரு. அடுத்த செகண்ட் பாருங்க ஜமீன்தார் தண்ணிக்குள்ள கிடக்கிறார். என்னாச்சு? 4 பேரும் 4 திசையும் ஓடினார்கள். இவருக்கு நீந்த தெரியாது, ஓடவும் முடியாது. பக்கத்தில் புலி வந்துடுச்சு. இன்றைக்கு அம்போ புலிவாயில் அடிபட்டு சாக போகிறேன் நினைத்தார். மேலே பார்த்த நட்சத்திரங்கள் மின்னிக்கொண்டு இருக்கின்றன, கீழே நதி ஓடுகிறது. அப்பொழுதுதான் நினைச்சார், நான் இருக்கிறேன் சொன்னானுங்க, எல்லாம் விட்டுட்டு ஓடிச்சானுங்களே, நமக்கு இனி யார் இருக்கிறார்கள்? அவர் என்ன செய்தார்? கண்ணை சிக்கென்று மூடினார். இந்த வானத்தையும் இந்த நதியையும் நட்சத்திரங்களை உண்டாக்கின தேவாதி தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் ஏன் அழைக்க கூடாது? இயேசுநாதரே என்னை காப்பாற்றும், என்னை ரட்சியும் என்று கண்களை மூடி சிக்கென்று அப்படியே தண்ணிக்குள் நின்று கொண்டார். புலி வந்தது, நுகர்ந்து நுகர்ந்து பார்த்தது, என்ன நினைச்சோ தெரியல, மறுபடி வந்த வெள்ளத்தில் வேகமா ஓடிடுச்சு. அப்பொழுதுதான் நினைச்சார், இந்த உலகத்தில் மனிதன் கொடுக்கிற எந்த வார்த்தையும் உண்மை அல்ல, முற்றிலுமாய் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். ஆண்டவர் தான் நமக்கு துணை என்று சொல்லிதான் இந்த பாடலை பாடினார். நாம் துணையன நயந்து